துதிக்கிறவர்கள் மத்தியிலே இருக்கிற தேவன். துதிக்கும் பொழுது நீங்கள் கேட்பதை அருள் செய்கிற தேவன். நாம் துதிக்கும் போது நமக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் அழித்து நமக்கு நன்மை செய்கிற தேவன். 2025 வருடம் வரை நம்மை பாதுகாத்த தேவன், நமக்கு நன்மை செய்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி பாட வந்திருக்கிறோம். புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்திலே 1053வது பாடல். புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்தில் பாட்டு புக்கு யூஸ் பண்ணாதவங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு புக்கை கொடுத்து விடுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தினால் உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். உற்சாகமாய் படிப்போம். 1053வது பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரம்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரம்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வார்த்தையினால் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினாரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினாரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் நன்றி நன்றி சொல்வோம். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை,
குறையாமல் காத்திடும் நல்லவரே. அல்லேலூயா. வாழ்நாள் முழுசும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம தேங்க்ஸ் பண்றோம். ஆனா கடவுள் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறதுக்கு நம்ம எத்தனை தடவை நன்றி சொல்லியிருக்கோம்? நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் இருக்கும் பொழுது நம்ம அவருக்கு, ஆண்டவரே நீங்க செஞ்சதுக்கும் நன்றி, செய்யாததுக்கும் நன்றி, செய்ய போறதுக்கும் நன்றி, நீங்க அப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்யாம இருக்க மாட்டார். என் பிள்ளைக்கு நான் கொடுக்கல, கேட்டும் கொடுக்கல, ஆனா தேங்க்ஸ் பண்ணிட்டோம், நான் கண்டிப்பா கொடுப்பேன். அப்படிதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்களுக்கு கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல, ஆனா நான் பெற்றுக்கொண்டேன். நம்பிக்கையோட அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என் வயிற்றுல ஆண்டவர் கொடுத்திருக்க கற்பத்தின் கனி உள்ள ஜீவனோடு இருக்கிறது. ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். அடுத்த வருஷத்துல இந்த இடத்துல நிறைய குழந்தைகளை நம்ம பிரதிஷ்டை பண்ண போறோம். 3 குடும்பங்கள் இப்படி ஒப்பு கொடுத்திருக்காங்க. குழந்தை பிறந்தோன்னு இங்கதான் நாங்க பேர் வைக்கணும் அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை நல்ல துதிங்க. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவருடைய மகிமை பெரியது. பூமி அனைத்திலும் அவருடைய மகிமை நிறைந்து வழிகின்றது. இந்த ஆலயத்திலும் அவருடைய மகிமை நிரம்பி வழிகின்றது. எல்லா புகழும் அவருக்கு செலுத்தி கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. 1030வது பாடல். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. ஒப்பு கொடுத்து நாம் செவித்து செய்திக்காக செல்ல போகிறோம். அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையசைகின்றதே. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோகத்தில் சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றின. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உம்மை வானத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆண்டவர் வானம் பூமி யாவற்றிற்கும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர். நம்மளை மாத்திரம் அவர் படைக்கலங்க. இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும், மிருக ஜீவன்கள், பறவைகள், நட்சத்திரங்கள், இங்க இருக்கிற மரங்கள், மரம், செடி, கனிகள் எல்லாத்தையும் படைச்சவர் ஆண்டவர் தான்.
அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு சொன்னாரு, நீங்க அதை நல்லா அனுபவிங்கன்னு சொன்னாரு. அதை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரு. ஆனால் இன்று வரை நாம் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். அவரை நாம் துதித்து கர்த்தரின் செய்தி கடந்து செல்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. எல்லாரும் ஒரு மனதாய் அப்படியே ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி துதிக்கிறோம். எங்கள் துதிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டே வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற வார்த்தைகள் வெளிவந்ததே. அவர்கள் அல்லேலூயா பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்பா, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினபடினால் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தயவுசெய்து உட்காருவோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்திக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய செய்தியை கொடுக்க போகிற அருமையான சிஸ்டர் தீபா ரிச்சர்ட் நமக்கு ஏற்கனவே கிறிஸ்மஸ் நேரத்தில் வந்து கர்த்தருடைய செய்தி கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? இன்னைக்கு அவங்க வாஞ்சோட இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் கொடுக்கறதா இருந்து அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. தேவன் முன்குறித்திருக்கிற காரியங்களை நம்ம மத்தியில் பேச போகிறாங்க. இந்த நாளிலே அருமையாக முட்டுக்காடு பகுதியிலேருந்து வந்திருக்கிற குடும்பத்தினரை வாழ்த்துகிறோம். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிற ஜான்சன் ஐயா குடும்பத்தினரை வாழ்த்துகிறோம். தாம்பரத்தில் முடிச்சூர் பகுதியிலேருந்து வந்திருக்கிற ஷெர்லின் சிஸ்டர் குடும்பங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தூரத்துலேருந்து அங்கே வைஷ்ணவ காலேஜுக்கு பேக் சைட்லேருந்தெல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்முடைய ஏலிம் ஜோபேட்டுக்கு இந்த பக்கத்துலேருந்து நம்ம குடும்பமாய் வந்திருக்கிற வாலிப சகோதரிகள்,
தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். அருமையான தீபா ரிச்சர்டுக்காக நாம் கரங்களை தட்டி இயேசு நாமத்தில் அவர்களை நம் அன்போடு வரவேற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா? கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப நிறைய சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஓகே, எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? யாராவது உங்ககிட்ட ஏன் சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? தேவனோடு, அதாவது யார் நம்ம கூட இருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எஸ், என்றைக்குமே மாறாத ஒரு உண்மை அது. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம கூட யார் இருப்பா? நம்ம அதுக்கு தகுதியா இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம கூட யார் இருப்பா? கர்த்தர் நம்மள மாதிரி ஆட்கள். அதாவது நான்லாம் யோசிப்பேன், இந்த இடத்துல இவரோட வசனத்தை சொல்றதுக்கு எனக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனா கடவுள் யாரை தகுதிப்படுத்துறாரு? தகுதி இல்லாதவர்களை, ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்கள். அவரோட நோக்கமே, அவர் தாழ்மையா பிறந்து வந்ததுக்கான நோக்கமே நம்மள மாதிரி சாதாரண மக்களை சந்திப்பதற்காக, அவரோட பரலோக ராஜ்யத்துல நம்ம சேர்ப்பதற்காக தான் அவர் அவ்வளோ தாழ்மையா ஒரு சாதாரண ஒரு ஆளா இந்த உலகத்துல உள்ளாவி நம்மள அவர் கூட சேர்த்துக்கிறதுக்கான வழிவாசல்களே அவர் திறந்தாரு. அதனால இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே உறுதியா என்ன சொல்லலாம்? நம்ம கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்காரு. எல்லா சூழ்நிலையிலையும் என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் யார் கைவிட்டாலும் நம்ம கூட யார் இருப்பாரு? கர்த்தர் இருப்பாரு. ஸோ அவர் பிசிக்கலா நம்ம கூட அப்படி ஒரு மனுஷனாய் இல்லைனாலும் நம்ம கூட பேசுகிற ஒரு தேவனாகவே அவர் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கீங்க? அவர் நம்ம கூட பேசுறாரு அப்படின்னு. எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போயிருக்கோமோ, திடீர்னு ஏதோ ஒரு வசனம் எங்கேயா பார்ப்போம், நம்ம கூட அந்த வசனம் பேசும். அப்பெல்லாம் யோசிப்பேன், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஒரு உயிருள்ள தேவனை நம்ம கொண்டு இருக்கிறனால மட்டும்தான் இது முடியும். எத்தனை பேருக்கு இது கிடைக்கல? எவ்வளோ முயற்சி பண்றாங்க. அந்த ஒரு சந்தோஷம், சமாதானம், கஷ்டமான சூழ்நிலை எதை பிடிச்சிட்டு நிக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா? ஒரு சப்போர்ட் யாராவது நம்ம கொடுக்க மாட்டாங்களான்னு யோசிப்போம். ஆனா நமக்கு எல்லா நேரத்திலையும் உறுதியா இருக்கிறது யாரு? நம்மளுடைய தேவன். அவர் ஏதாவது ஒரு மூலமா நம்ம கூட இடப்படுவார். யாரையார பேசும்போது அவரோட வார்த்தை மூலமா நமக்கு அவர் பேசின உடனே தெரியும் நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷத்தினால நிரம்பி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை நமக்கு மறந்து போற அளவுக்கு கடவுள் காரியங்களை மாற்றுவார். அந்த அளவுக்கு நம்ம ஒரு உயிருள்ள தேவனை நம்ம கொண்டிருக்கோம். அதுக்காகவே நமக்கு என்னது, அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்திற்கே நம்ம அந்த கிருபைக்கே நம்ம எவ்வளோ தூரம் வர்த்துனே நமக்கு தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு உயிருள்ள தேவனை நம்ம கொண்டதற்காக தேவனை நம்ம ஸ்தோத்தரிப்போம். நான் எப்பவுமே எங்க கடவுளுடைய காரியத்தை பற்றி பேசணுன்னாலும் எப்போ ஒரு சின்ன கதையோட பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்பவுமே ஸ்டோரிஸ் நம்ம ரிலேட் பண்ணலாம். ஸோ அதனால நான் எப்பவுமே ஒரு சின்ன கதை தான், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆனால் ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லி கொடுக்குற ஒரு காரியம். ஒரு வில்லேஜில் மழையே இல்லாமல் இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க எல்லாரும்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா இந்த கதை? நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த கதையை. மழையே இல்லை அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அங்கே ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரேயர் எல்லாரும் ஒரு மத்தியான வேலையாக இருக்கும், எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு அந்த வில்லேஜில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும், விசுவாசத்தோட வாங்க அப்படின்லாம் சொல்லி அன்னைக்கு ஒரு ஜெபம் நடத்தினாங்க. ஜெபம் நடத்தி முடிச்சுட்டு வெளியில வரும்போது என்ன பண்ணது? மழை வந்துருச்சு. சந்தோஷமா இருக்குமா இல்லையா? நம்மளுடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டுருச்சுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே நமக்கு கிடையாது. உடனே இன்ஸ்டன்டா நடந்துச்சுன்னா, அட இப்பதான் நினைச்சேன், கடவுள்கிட்ட கேட்டேன், உடனே கிடைச்சிருச்சுன்னு. வெளியில வரும்போது மழையில எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நனைஞ்சிருவாங்க. கரெக்டா? அந்த கூட்டத்துல ஒரே ஒரு பையன் மட்டும்தான் கொடையை கொண்டு வந்தான். அப்ப யாருக்கு அதிகமா விசுவாசம் இருந்திருக்கு? அந்த ஊர்ல எத்தனை பேருன்னு தெரியல, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஒரு 500 பேர்னே வச்சுக்கோங்களேன். அந்த 500 பேர்ல யார்கிட்டயுமே என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ப்ரேயர் பண்ணுவோம், கடவுள் நடத்துவார், எப்ப நடத்துவார் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன நம்பி கொண்டு வந்தான்? மழை வரும், நான் நனைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு கொடையே எடுத்துட்டு வந்தான்.
இப்போ இதுல யாரோட விசுவாசத்தை நம்ம பெருசா யோசிப்போம்? நான் யோசிப்பேன், இந்த ப்ரேயர் மீட்டிங் நடத்தினவங்க கூட மறக்காம கொடையை கொண்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை. கரெக்டா சொல்லியிருக்கலாம்ல, கண்டிப்பா ப்ரேயர் பண்றோம், மழை வரும், எல்லாரும் கொடை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லல. ப்ரேயர் பண்ண போறோம், கடவுள் காரியங்களை செய்வார், அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா அது நடக்கும்னு விசுவாசிச்சது யாரு? அந்த பையன். அதுக்கு சாட்சி அவன் என்ன பண்ணான்? ஒரு கொடையும் எடுத்துட்டு வந்தான். இந்த ஒரு காரியம் என்னை எப்பவுமே, எப்பெல்லாம் நான் ரொம்ப விசுவாசலைன்னா, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அப் அண்ட் டவுன் ஏதாவது காரியம் நடந்தா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நடக்கல, அவரை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு அவரை திட்ட முடியுமோ அவரை திட்டி கோச்சிக்கிட்டு பயங்கரமா இருப்போம். அந்த இருக்கும் போதெல்லாம் சில விஷயங்கள் என்ன உறுதியா நிறுத்ததுல இந்த கதை என்னை அடிக்கடி ரொம்ப பலப்படுத்தும், அந்த விசுவாசம் அப்படின்ற ஒரு காரியம். அதனாலதான் எப்பவுமே கடவுள் சிறு பிள்ளைகளை பார்க்க சொல்லுவாங்க, எவ்வளவு இன்னசென்ட்டா அவங்க நம்புவாங்க நம்மள. அந்த மாதிரியான ஒரு சோல் நமக்கு இருக்கணும்னு கடவுள் ஆசைப்படுவார். ஸோ இந்த கதையோட நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாரும் கண்ணை மூடிங்க. ஒரு சின்ன ஜெபம் தான். உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இப்ப இந்த ப்ரேயருக்கு நம்ம வந்திருக்கோம், என்ன காரியத்துக்காக நம்ம இந்த ப்ரேயருக்கு வந்திருக்கோம்? நடக்குமா, நடக்காதா, இல்லைன்னா ஏதாவது இவங்க செஞ்சாதான் நடக்குமா, என்ன ஒரு காரியத்துக்காக நீங்க வந்திருக்கீங்களோ, இது முடிஞ்சு போகும்போது அதை பெற்று கொள்வீங்க அப்படின்னு நம்பி வெளியில போகணும். அந்த ஒரு விசுவாசத்தை தாங்க ஏசப்பா அப்படின்ற ஒரு சின்ன ஜெபம் தான் இப்ப நம்ம செய்ய போறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் நீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த ப்ரேயருக்கு நீங்க வந்திருக்கீங்களோ அந்த ஒரு நோக்கம் எனக்கு கிடைச்சிரும், கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை எனக்கு தாங்க. அந்த சிறு பையனை போல நானும் கர்த்தாவே இது எனக்கு நடந்துரும், கண்டிப்பா இது எனக்கு நடக்க போகுது அப்படின்னு நான் வெளியில போய் ஆயத்தப்படுத்த போறேன்ற அளவுக்கு கர்த்தாவே ஒரு விசுவாசத்தை எங்க இருதயத்துல நீங்க தாங்க. அன்புலே சுவாமி, இந்த வேலைக்காகவும் துதிக்கிறோம், போட்டுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் பாக்கியம் ஏசப்பா எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே. அப்பா, எங்களை முழுமையாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்து ஒப்பு வைக்கிறோம் ஏசப்பா. எங்களோட தப்பிதங்கள் தவறுகள் எங்களுக்கு நீங்க மன்னிங்க கர்த்தாவே. தகுதி இல்லை ஏசப்பா எங்களை, அப்பா நாங்கள் உங்களிடத்த கர்த்தாவே அப்பா உங்களை வணங்குவதற்கு கூட கர்த்தாவே, உங்களுடைய சந்ததியில் சேருவதற்கு கூட நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஏசப்பா இருப்படிங்க கர்த்தாவே. அப்பா நீங்க எங்களை தகுதிப்படுத்தி கர்த்தாவே, உங்களுடைய அன்புனால கர்த்தாவே, உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களை நீங்க கல்வி சுத்திகரிச்சிருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த விளைவில்லாத ஒரு ரட்சிப்பை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நீங்க எங்க கூட இம்மட்டும் இருந்திருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடங்கள் முழுவதும் ஏசப்பா திரும்பி பார்க்கும்போது கர்த்தாவே எவ்வளவு காரியங்களை நீங்க செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. அது எல்லாவற்றுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த புதிய வருடத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம் அப்பா, நிறைய எதிர்பார்ப்புகளோடு கர்த்தாவே, நிறைய விண்ணப்பங்களோடு கர்த்தாவே, உங்க சந்ததியில் நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அப்பா அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. அதற்கு நாங்கள் எவ்வளவு தூரம் கர்த்தாவே எங்களை நாங்கள் தகுதியாக கர்த்தாவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தாவே எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஏசப்பா. மீதியான வேலையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா கர்த்தாவே. அப்பா இந்த அடியனையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எப்பா என்னை மறைத்து நீங்க வெளிப்படுத்துங்க கர்த்தாவே. நீர் மாத்திரமே கர்த்தாவே இங்கிருந்து பேச போற கிருபைக்காக கூட கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நடிக்கிறேன் நல்ல பிதாமே, ஆமென். இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்ச வேர்ஸ் மார்க், எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 24 யாராவது ஒருத்தர். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார்.
தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். தேங்க்யூ. கரெக்டாக நான் முடிவு வசனம் சொல்லலை, கரெக்டாக முடிச்சிட்டிங்க. இந்த மிராக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிராக்கள். இது ஒரு இன்பிட்வீனில் நடக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் யாராவது சொல்ல முடியுமா? இது எந்த சம்பவத்தில் நடந்தது? யவீர், அதாவது யவீர் கூப்பிடுவாங்க ஜீசஸை ஒரு மிராக்கலுக்கு. அவரோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிற வழியில் நடக்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு இன்சிடென்ட் நான் ஒரு 3 மாசமா நான் தியானித்துட்டு மெடிடேட் பண்ணுற ஒரு கான்செப்ட். ஒரு இடத்துல இதை நான் படிக்கும்போது இது என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயமா இருந்தது. என்னன்னா, முதல்ல இதில் ஜீசஸ் ரொம்ப அழகா மகளே அப்படின்னு கூப்பிட்டுருப்பார். இந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம், மகளே அப்படின்னு. யார் அதுன்னு கேட்கல, யாருன்னு கேட்டிருக்க மாட்டார். ரொம்ப அழகா மகளே அப்படின்னு ஒன்று. அந்த இங்கிலீஷ்ல இதில் டாட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு க்ளோஸ், நம்மளை காட் கூப்பிடுறாரு. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. இதில் நான் பார்த்த உடனே நீங்கள் இந்த இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த ஒரு பொண்ணா அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா, நான் அப்படிதான் இந்த ஒரு 3 மாசமா இந்த வசனத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கேன். நான் அந்த இடத்துல இருந்தேன்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில நான் இருக்கேன், என்னென்ன விஷயங்கள்லாம் 12 வருஷமா என்ன இருக்கு அவங்களுக்கு? ஒரு நோய் இருக்கு 12 வருஷமா. அதுல அது இந்த பர்டிகுலர் இந்த நோய்க்கு முடிவே இல்லை, தீர்வும் கிடையாது. இதுக்கு தண்டனை என்னன்னா புறக்கணிக்கப்படுறது, ஐசோலேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கும். மொத்தமா ஒதுக்கிடுவாங்க, தீண்ட தகாதவள் அப்படின்னு ஆயிடுவாங்க. அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். ஊருக்குள்ள நம்ம வரக்கூடாது, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம சொந்த மக்களே நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு புறக்கணிக்கப்பட்டது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் லேவியராகம் 15ஆம் அதிகாரத்தில் எழுதிங்கன்னா ஒரு நிறைய கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஒரு அசுத்தமானது அப்படின்ற காரியங்கள் இதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த இதில். ஸோ என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்போம். திடீர்னு நம்மளை எல்லாரும் ஒதுக்குன மாதிரி இருக்கும். நோய் நொடின்னு வந்தால் மட்டும் இல்லை, ஒதுங்கியிருப்போம். நம்ம கூட நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க. யாராவது நம்மளை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்களோ அவங்க கிட்ட உடனே, அதுவும் விமன்னா பயங்கரமாக யோசிப்போம். எனக்கு தெரிஞ்சு அவங்கள மீட் பண்ணியிருப்பாங்க, நம்மளை பற்றி ஏதோ தப்பாக சொன்னதுனால தான் அவங்க இப்போ நம்மகிட்ட பேசுறது இல்லை. மனிதர்களை ரொம்ப பார்ப்போம் நம்ம, கரெக்டா? எல்லாரும் எப்பயும் போல சிரிச்சு பேசணும். அவங்க பேசலைன்னா அன்னைக்கு நைட் ஃபுல்லாக மைண்டில் ஓடும். நல்லா தான் பேசிட்டு இருந்தா, நமக்கு ஒருவேளை இந்த கஷ்டன்றதுனால தான் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு இது வரும். சில டைம்ல இந்த வேலையில நமக்கு திடீர்னு ஒரு நல்ல அப்ரிசியேஷனோ பாராட்டு வந்தா சுத்தி உள்ளவங்க எல்லாம் அவ்வளவுதான் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? பொறாமப்படுவாங்க. பொறாமன்ஸ் காட்டாம அதை எப்படி ஒதுக்கிதான் வைப்பாங்க. வரா, அவ முன்னாடி பேசக்கூடாது, அவளாம் பெரிய ஆளு. ஒரு மாதிரி அந்த டைம் நமக்கு எப்படி இருக்குன்னா புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, கரெக்டா? திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு கடன் பிரச்சனை, எத்தனை பேர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க? ஒருத்தரும் நமக்கு கேட்க மாட்டாங்க. பிரச்சனையாமே எப்படி சமாளிக்கிற அப்படி கேட்பாங்க. அது கேட்கும் போதே நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு முற்றிலும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை அது. ஸோ இவங்களுக்கு இந்த நோயினால இவங்க என்ன இருக்காங்க? முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுட்டாங்க. இவங்களுக்கு யாருமே இல்லை இதுல. இப்ப எப்படி இவங்க ஜீசஸை பத்தி தெரிஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா யாராவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா எங்க போனாலும் இயேசு கூட திரளான கூட்டம் இருக்கு. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மார்க்லேயே பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நிறைய அற்புதங்களை செஞ்சிருப்பாரு. அந்த 5000 பேருக்கு போஷனம் பண்றது எல்லாம் ஒரு பெரிய சாட்சி, ஒரு பெரிய விட்னஸ். இதெல்லாம் யாருமே கேட்காதது, யாருமே செய்யாத ஒரு காரியங்கள். இது எல்லாமே கண்டிப்பா எப்படி கேட்டிருப்பாங்க? பார்த்திருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு புறக்கணிக்கப்பட்டவங்க வெளியிலேயே வர முடியாது மனுஷங்க இருந்தா. அப்ப அவங்க எதையுமே என்ன பண்ணல, பார்க்கல. எதையுமே அவங்க கண்ணால அவங்க விட்னஸ் பண்ணல. அவங்க விசுவாசிச்சது எல்லாமே எப்படி? காதால கேட்டது. அதுல இன்னொரு வசனத்திலயும் அவங்களோட நிலைமையை சொல்லியிருப்பாங்க. எல்லாவற்றையும் செலவழித்து மொத்தமும் என்ன ஆயிடுச்சு?
போயிடுச்சு. அதாவது அவங்களுக்கு முடியல, அவங்கள புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு இருந்த எல்லா ஆஸ்தியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மெடிசன் செலவுக்காக இதுலேருந்து விடுதலை வரணும்னு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. எல்லாமே என்ன ஆயிடுச்சு, முற்றிலும் போயிடுச்சு. இன்னும் அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் அந்த டைமில் யாரை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இயேசுவை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, வெளியில் வராங்க. மெதுவாக வந்து அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றாங்க. இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறது இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது பைபிளில் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டு மிராக்கள் நடந்தது? வார்த்தையால் மிராக்கள் பண்ணியிருக்காரு ஜீசஸ், ஜெபம் பண்ணியிருக்காரு, மிராக்கள் நடந்திருக்கு. ஜீசஸ்கே தெரியாமல் ஒரு வல்லமை புறப்பட்டிருக்கு. யார்கிட்ட இருந்து? யாரால? இந்த 12 வயது வியாதிவாங்க. எனக்கு இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படியும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவையாவது கடவுளோட வசனத்தை கேட்போமா? நிறைய சாட்சியை கேட்குறோமா? குழந்தையோட வந்து நிற்பாங்க, இத்தனை வருஷம் இல்லை, அப்படியே கண் முன்னாடி பார்ப்போம். இவங்களுக்கு இத்தனை வருஷமா குழந்தை இல்லை, இப்போ குழந்தை இருக்கு பார்ப்போம். ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு இல்லை இல்லை இல்லை, அந்த விசுவாச அளவுக்குள்ள எவ்வளோ இருக்கு நம்ம கண்களால் காண்கிறோம், கரெக்டா? எவ்வளோ அதிசயமா பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய விசுவாச அளவுகோல் எப்படி இருக்கு? அவங்க வெறும் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க, கேட்டு விசுவாசித்தார்கள். இது எனக்கு கடவுள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். உனக்கு எந்த சூழ்நிலையும் சாதகமாக இல்லைனாலும், எந்த சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்லைனாலும் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு, அதுதான் நமக்கு கிரியையாக வெளியில் வரும். இன்னொன்று எனக்கு கடவுள் இதில் கற்றுக் கொடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாவற்றையும் இழந்து அப்படின்னு நினச்சேன். அப்போது எனக்கு தெரிஞ்சு அந்த வழியாக அவர் நிறைய தடவை போயிருக்கலாம். ஆனால் இந்த தடவை தான் அவங்களுக்கு சுகம் வந்தது. ஏன்னா அவங்களுடைய மொத்தத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. கரெக்டா? இதுக்கு மேலே முடியலன்னு தான் யார்கிட்ட வந்தாங்க? நம்ம அப்படிதான். பிரச்சனைன்னு வந்தா அண்ணா அக்கா எல்லாருக்கும் பேசுவோம், எல்லா சோர்ஸையும் ட்ரை பண்ணிட்டு சைடில் யார்கிட்ட பேசிட்டு இருப்போம்? ஏசப்பாயிட்ட. அப்பா செஞ்சிருப்பா செஞ்சிருப்பா செஞ்சிருப்பான்னு வச்ச அப்புறம் ஃபோன் பண்ணி இது பண்ணுங்க, அந்த உதவி பண்ணுங்க, நம்ம அப்படி பண்ணிடலாமா? ஒரே பிளான் ஏ பி சி டி தான் ஒரு எக்ஸிக்யூஷனுக்கும். ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறேன். அவர் நம்மளுடைய நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுவார் தெரியும். நீங்கள் என்ன பேச போறீங்கன்றதே அவருக்கு தெரியும். அப்போது இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு இந்த அதிசயம் நடந்ததே முதலாவது அவங்களோட விசுவாசம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி மொத்தத்தையும் இழந்து அவங்க டோட்டல் சப்மிஷன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி எவ்வளோ தூரம் கடவுளுக்காக எல்லாவற்றையும் விட்டு சப்மிட் பண்ணுறோம் அப்படின்றது தான் அவர் பார்க்குற ஒரு இது. சப்மிஷன் அப்படின்ற ஒரு அந்த வேர்ட் ரொம்ப ஈஸி சொல்கிறது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். நம்மளால யோசிக்காம இருக்கவே முடியாது. இருப்பீங்களா? யோசிக்காம இருப்பீங்களா? இப்போ எத்தனை பேர் நான் இங்கே பேசிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருக்கீங்க, வீட்டில் யாரெல்லாம் இருக்கா, வீட்டில் பூட்டினாங்களா, சாப்பாடு இருக்கா, 1 மணிக்குள்ள விட்டுருவாங்களா? நிறைய விஷயம் யோசிக்கிறோம், யோசிச்சுட்டே இருக்கோம். பேரலாக ஒரு தாட் நமக்குள்ளே போயிட்டே தான் இருக்கும். நான் முழுசா இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதே தான் இப்போ இந்த ப்ரேயர் மீட்டிங் வரதுக்கு 1 வீக்லேருந்து ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஃபீவர். ஹஸ்பண்ட் தான் கொடுக்குறதா இருந்தது. அவருக்கு வந்து பேசவே முடியாத அளவுக்கு தொண்டையில் பிளாக் மாதிரி ஆகி அப்புறம் ஃபேமிலியில் எல்லாருக்கும் வந்து வருவோமான்னு நினச்சோம். ஆனால் அவர் முன்குறித்ததை யாராலையும் மாற்றவே முடியாது, எந்த நோயாலையும் மாற்றவே முடியாது. ஸோ அந்த டோட்டல் சப்மிஷன் அது வரத்துக்கு என்ன முக்கிய தேவை? விசுவாசம், ஓகே. தாழ்மை. யார் கடவுள் வந்து எதிர்த்து நிற்கிறார்? பெருமையா இருக்கிறவங்களுக்கு. யாருக்கு துணை நிற்கிறார்? கிருபை அளிக்கிறார். டோட்டல் சப்மிஷனுக்கு முக்கியமான ஒன்று தாழ்மை. தாழ்மைக்கு எப்படி இது முடியும் நினைக்கிறீங்க?
இந்த தாழ்மைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நோ பிளான் ஏ பி சி டி. நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க மட்டும்தான் செய்வீங்க. ஏசப்பா, என்னோட பலத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது, உங்களால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது தான் என்னது? தாழ்மை. ஸோ எனக்கு கடவுள் கற்றுக் கொடுத்த முதல் விஷயம் தாழ்மை. நீ எந்த பிளானையும் வச்சுக்காத, எதையும் பண்ணாத, முழுசா என்கிட்ட வந்து சரண்டர் ஆகும். அந்த டோட்டல் சரண்டர் வந்துருச்சுனாலே நம்ம வேற எதையும் யோசிக்க மாட்டோம், அந்த பிரச்சனையை குறித்தே யோசிக்க மாட்டோம். யார் பார்த்துப்பாருன்னு நினைப்போம். அந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன், அவர் பார்த்துப்பாரு. அந்த ஒரு பாயிண்ட்க்கு நம்ம வரணும். இது நம்ம செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த பரிஸ்தாவி துணை இல்லைன்னா நம்மளால அதை செய்யறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அந்த தாழ்மை ரொம்ப 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 முக்கியம். அந்த தாழ்மை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? அந்த டோட்டல் சப்மிஷன். எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்தமாக அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆயிடும். சரண்டர் ஆன உடனே என்ன நடக்குது? இந்த பெரும்பாலும் ஸ்ரீயோட வாழ்க்கையில் என்ன நடக்குது? இப்போ எதுவுமே இல்லை, ஒரு அற்புதம், ஜீசஸ் வராரு. என்ன பண்ணுறாங்க? இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும், நான் வேதத்தை வாசித்த வரைக்கும், தொட்டு ஜீசஸுக்கும் அறியாம அந்த ஒரு மிராக்கல் நடக்குதுன்னா இந்த லேடிக்கு மட்டும்தான். அப்ப எவ்வளவு தூரம் அவரோட விசுவாசம்க்கு காட் ரீபே பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். கரெக்டா இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. இதுக்கு முன்னாடி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அப்படின்றாங்க. அவ்வளோ கூட்டத்துல யாரோட ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டம். ஆனா அவளோட நோக்கம் யாரா இருந்தது? ஒரு கூட்டத்துல உங்களால உங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டம். மேலே தட்டுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அவளோட நோக்கம் யாரா இருந்தது? ஏசு மட்டும்தான். எப்படியாவது எனக்கு என்ன கிடைக்கணும்? எனக்கு எப்படியாவது ஒரு மிராக்கள் நடக்கணும். அப்போ முதல்ல அவங்களோட பிளான் எல்லாம் விட்டாச்சு. என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் மொத்தமா அவர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டேன், அவர் எனக்கு தருவாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை. அதுக்கு என்னாச்சு? போய் தொட்ட உடனே என்ன நடந்தது? அவ்வளவு கூட்டத்திலையும் யாரால அதை விட்னஸ் பண்ண முடிஞ்சது? ஏசுவால அந்த விட்னஸ் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ பெரிய ஒரு இது வந்து எனக்கு ஒரு 3 மாசமா ஒரு இன்சிடென்ட்டா கடவுள் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். முதல் மாசம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, நிறைய பிளான் போடுறியா, போடு நல்லா போடு அப்படின்னு. ஒன்னொன்னா கேன்சல் ஆச்சு. கடைசியில் இதுக்கு மேல பிளானே இல்லை, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை. சரிப்பா நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் நான் எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்? எல்லாம் உம் சித்தம், எல்லாம் உங்களோட விருப்பம், நான் ஒன்றுமில்லை ஏசப்பா, நீங்க தான். ஆனால் மொத்தத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தனியாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் ஒரு பாயிண்ட் என்னை கொண்டு வந்தார், எல்லா பிளானும் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. சரி ஓகே. இதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரே கோவம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ உபவாசிக்கிறேன், நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ வசனம் கேட்குறேன். உடனே ஒரு கம்பேரிசன் வரும். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கா, வருமா இல்லையா? அவங்களாம் நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு நமக்கு நடக்கலைன்னு வச்சுக்கோங்க ஒரு காரியம், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னவா வரும்? நமக்கு கோவமாக தான் வரும், பயங்கர கோவம். நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, உங்ககிட்ட கேட்டுட்டு தானே செய்யறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில நம்ம போவோம். ஆனா அவர் அவ்வளோ ஒரு பொறுமையுள்ள தேவனா இருப்பார் பாருங்களேன். கத்து கொடுப்பார். சரி நீ பேசுறலாம் பேசு. ஒரு 2 நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா பயங்கரமா சண்டை போட்டதுக்கு அப்புறம் திருப்பியும் அவரு பொறுமையா பேசுவார். எனக்கு 2வது அவர் கற்றுக் கொடுத்தது, நீ இன்னும் முழுசா என்ன ஒப்புக்கொடு, ஒரு பிளானையும் நீ வச்சுக்காத அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு இதுல கற்றுக் கொடுத்தார். என்கிட்ட மொத்தமா தாழ்மைப்படு, உன்னோட சுய புத்திய சாராத, மனுஷங்களை சாராத, என்னுடைய திட்டங்கள் தனி. நம்ம சின்னதாக தான் யோசிப்போம், அவர் எப்படி யோசிப்பார்? பெருசாக யோசிப்பார். எதையும் நீ யோசிக்காத அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்? யாராவது இதை கேட்டால் நடக்கும், அவர் நேரத்தில் நடக்கும், அவ்வளோதான். அது நிஜமாவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா அந்த நான் பிளான் போட்டு நடக்காதப்போ இருந்த அந்த டென்ஷனுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன்னா யாராவது கேட்டால் கோவம் வரும் எனக்கு. அவர் மேலே பாருங்க, எல்லாரும் என்ன கேட்குறாங்க,
என்னை கொண்டு எங்கே நிறுத்தியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு கோவம், பயங்கர கோவம் வரும் எனக்கு. அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன் வெளியில். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, இப்பெல்லாம் யோசிக்காத போ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த காரியத்தை குறித்து கேட்பாங்க, எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. அவ்வளோ பொறுமையாக என் கூட நடத்தினார். அப்போ எனக்கு அடிக்கடி அவர் ஞாபகப்படுத்துறது எது, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான். எல்லாத்தையும் இழந்து வந்து டோட்டல் சரண்டர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் ஒப்பு கொடுத்தேன், எந்த பிளானும் கிடையாது ஏசுப்பா, நீங்கள் மட்டும்தான் செய்ய போறீங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகே அப்படின்ற ஒரு இதுக்கு கொண்டு வந்து கம்ப்ளீட் சப்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் நடத்தின காரியங்களே வேற மாதிரி மாறிச்சு. ஒன்றும் இல்லை, 2 மணி நேரத்தில் மாறிச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிசயங்கள் என்னதுல நான் ஒப்பு கொடுக்கிறேன் தேவா அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணேன் ஒரு மத்தியான வேலையில் அந்த பிரச்சனைக்காக. 2 மணி நேரத்தில் எனக்கு காரியங்கள் மாறுச்சு. நான் நினைச்ச மாதிரி மாறல, நான் நினைக்காததுக்கும் மேலா மாறி நின்னுது. நான் நினைச்சிருந்தா கூட நான் நினைச்சது கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா நான் அதை நினைக்கவே இல்லை, நினைக்காததுக்கும் மேலா அவர் பண்ணாரு. அப்ப நான் நினைச்சேன், 1 மாசமா வேஸ்ட் பண்ணிருக்கோமே டைம். முதல்ல இந்த இடத்துக்கு வந்திருந்தா இந்த 1 மாசம் நான் இவ்வளவு அழுதுருக்க வேணாம், உருண்டு பிறண்டிருக்க வேணாம், சண்டை போட்டிருக்க வேணாம். யாருக்கு இதனால நஷ்டம்? என் உடம்பு போனதுதான் மிச்சம். வீட்டு சூழ்நிலைகள் நம்ம எப்படி இருக்குமோ அப்படிதான் வீடு இருக்கும். நான் கோவமா இருந்தேன்னா குடும்பமும் அப்படிதான் இருக்கும், நான் சந்தோஷமா இருந்தேன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். சரி, இந்த 1 மாசம் என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு எவ்வளோ லேட்டா ரியலைஸ் பண்ணேன். அந்த ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுமே ரொம்ப ரொம்ப அதிசயமான காரியங்கள். எதையுமே நான் நினைச்சே பார்க்கல. நான் நினைச்சிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது. ஆனா அவர் கொண்டு போற விதமே வேற, எதுவுமே என்னுடைய திட்டம் இல்லை. நான் நினைத்ததுக்கும் மேலாக தான் இப்பவும் பண்றாரு, இனிமேலும் பண்ண போறாரு. அப்போ இந்த 3 மாசம் என்ன நான் இதுக்கு உருண்டு பிறண்ட விஷயங்கள் தான் இப்போ நான் உங்களோட அனுபவத்தில் இருக்கேன். எனக்கு தெரியும் நிறைய பேர் அப்படிதான் இருப்போம். போன வருஷம் பூரா ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நடந்திருக்காது. ஒவ்வொரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நடந்திருக்காது. ஏன்னா சில காரியங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு, நான் அதான் சொல்றேன், சில காரியங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நம்மளுடைய திட்டங்களே ஒரு தடையா இருக்கும். அதனால எதுனாலுமே இந்த திட்டங்கள் நம்ம திட்டங்கள் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத யோசிக்காம, ஏன்னா சொல்லுவாங்க இப்பெல்லாம் இந்த உலகத்துல இப்போ போனீங்கன்னா செல்ஃப் அப்படின்னு ஒரு நான் காலேஜ்ல வேலை பார்க்கும் போதெல்லாம் செல்ஃப் லவ், நம்மளை நேசிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் இப்போ ரொம்ப வந்துருச்சு பிள்ளைங்க மத்தியில. நமக்கான பைபிள் படி என்னது, பிறரை நேசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் என்னவா ஆயிடுச்சு, செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் விமென்க்கெல்லாம் பயங்கர மோட்டிவேஷன் இதெல்லாம் வரும். நம்மளை நல்லா பார்த்துக்கிறதுக்கு நம்மளை விட யாருக்கு நல்லா தெரியும்? அவருக்கு தான் தெரியும். நம்மளுடைய என்னதான் நம்ம வெளி தோற்றமா அலங்காரமா இருந்தாலும் உள்ள மனசு சந்தோஷமா இருந்தாதான் அது வெளியில தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம எவ்வளவு மேக்கப் போட்டுட்டு இருந்தாலும் தெரியாது. நம்மளை சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்கு யாரால முடியும்? கர்த்தரால மட்டும்தான் முடியும். இப்போ நீங்க நிறைய பேர் வந்திருக்கலாம். எனக்கு இந்த காரியம் ஒரு 3 மாசம் எடுத்தது. ஆனா அதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயத்தங்கள் நடந்துட்டு இருந்தது. ஆனா நான் சண்டை போடுறது ஒரு 3 மாசமா. உங்களுக்கு நிறைய காரியங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்போம், ப்ரேயர் லிஸ்டே, அது நடந்தது, டிக் பண்ணுங்க, நிறைய லிஸ்ட் இருக்கலாம். சில பேர் எனக்கு இது 1 மட்டும் நடந்தா போதும், இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும். எதுவா இருந்தாலும் எதையும் நம்ம யோசிக்காம யார் கையில கொடுக்க கத்துக்கணும்? அவர்கிட்ட கொடுக்க கத்துக்கணும். நீங்க திட்டங்களை தீட்டுங்க அப்படின்னு. ஆனா இதுல ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம்னா அவருடைய வேலை, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இப்போ இவங்களுக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீயே நான் சொன்ன மாதிரி நிறைய தடவை ஜீசஸ் அந்த பக்கம் போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த வேலையில தான் அவங்களோட விசுவாச எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரியை நடந்தது. ஸோ நமக்கு சில காரியங்கள் தாமதிக்கலாம். கடவுளுக்கு நேரம் தெரியும். நம்ம ஒரு வேலை நம்மளை வளர அவர் பண்ணுவார். நீங்க இன்னும் வளரணும். பேதுருவ ஒரு இடத்துல வந்து ஜீசஸ் கூட நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். கரெக்டா? நானும் வரேன்ப்பா, உடனே தண்ணிகள் இருந்து நடக்க ஆரம்பிப்பாரு, உள்ள போயிடுவார். கரெக்டா? அப்ப அவர்கிட்ட வந்து என்ன சொல்வாரு? இங்கிலீஷ்ல லிட்டில் ஃபேத் அப்படின்னு இருக்கும், விசுவாசம். அந்த இங்கிலீஷ்ல அந்த இன்சிடென்ட்ல ஜீசஸ் தூக்கி விடும்போது என்ன சொல்லுவாருன்னா லிட்டில் ஃபேத்.
அற்ப விசுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். அற்பத்தன்னு விட லிட்டில் ஃபேத் அதான் கரெக்டான வேர்டு. அதாவது விசுவாசம் இருக்கு ஆனா ஃபுல்லா இல்லை. அந்த முக்காவாசி எனக்கு தெரிஞ்சு 99% நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற அந்த ஃபேத்தோட இது என்னது? லிட்டில் ஃபேத் தான். விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா விசுவாசிக்கிறோம். வாயால அறிக்கையே பயங்கரமான அறிக்கையிடுவோம். கிரியையில பாருங்க லிட்டில் ஃபேத் தான். அப்போ சில நேரங்களில் சில அதிசயங்களை அற்புதங்களை அவர் செய்யறதுக்கு அந்த விசுவாசத்தை அவர் என்ன பண்ணணும்னு நினைப்பாரு? அதிகரிக்கணும்னு நினைப்பாரு. அதுக்கு சில காலங்கள் தேவைப்படும். அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் சரண்டர் ஆறோம். அந்த அவரை ஓகே கம்ப்ளீட்டா நம்மளோட சரண்டர் ஆயிட்டா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா என்ன நடக்கும்? அந்த நொடியில அந்த விசுவாசம் உங்களை என்ன பண்ணும்? ஒரு பெரிய அதிசயத்தை காண செய்யும். ஒரு சின்ன கதை சொல்றேன். இது ஒரு டெஸ்டிமோனி. ஒரு ஃபாரின்ல ஒரு விமனோட டெஸ்டிமோனி. ஒரு கார் ஆக்சிடென்ட். இப்போ கார்லலாம் போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போவோம்ல, அதே மாதிரி இவங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட். பயங்கர பயம் வந்துருச்சு இவங்களுக்கு. நல்லா வெளியில எந்த அடியுமே இல்லைன்னொடனே ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா யூஸ்வலா பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு. ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபுல் டெஸ்ட்ல 2 விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட் ரிலேட்டடா எதுவுமே இல்லை. ஒன்று அவங்களோட கிட்னியில் ஒரு ஸ்டோன் இருக்கு. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு கேன்சர் டியூமர் வளருது. அந்த கேன்சர் டியூமர் எப்படின்னா அந்த மேமோகிராஃபி, அது பிரெஸ்ட் கேன்சரோட இது. மேமோகிராஃபி எடுத்தா கூட அவங்களுக்கு வந்து என்ன தெரியாதான்? அந்த கேன்சர் கண்டுபிடிக்க முடியாதான். ஸோ இதெல்லாம் வந்து 4th ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறம், ரொம்ப சிக்கானதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத ஒரு கேன்சர் ஸ்டேஜ் ஆயிடுது. இப்போ இவ்வளோ ஜெபம் பண்றோம், ஒரு விஷயம் நடக்கணும்னு என்ன ஏசப்பா இப்படி அனுமதிச்சிட்டீங்களே நீங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த அனுமதிச்ச நோக்கம் என்னது? இந்த மகளோட உயிரை காப்பாத்துறது. இந்த டெஸ்ட் பார்க்கும்போது டாக்டர் சொல்றாங்களாம், வேற ஏதோ டெஸ்ட் எடுக்கும்போது என்ன இங்க ஒரு டியூமர் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த கேன்சர். ஸோ அதனால அவங்களோட உயிரே காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்லைன்னா அவங்களோட உயிர் காப்பாற்றப்படாது. சில காரியங்களை தேவன் அனுமதிப்பார். அவர் தான் கிரியேட்டர், அதை மாற்றமே இல்லை. நம்மலாம் வெறும் என்னது? கிரியேஷன். அவருடைய நம்மளோட கிரியை வெறும் மண்ணும் கல்லும். சொல்லப்போனா வெறும் மண்ணு தான் நம்மலாம். அவருடைய பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துக்கு இருக்கோம். ஸோ அவர் என்ன பண்றாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆனால் இங்கே உட்காந்து காடுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்போம். நீங்கள் முதலாவது என்ன பண்ண போறீங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி பேச போறீங்க. 2வது நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து யாருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம்? கடவுளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம ஜெபத்தில். அவர்கிட்ட நம்மளுடைய சித்தம்னு சொல்லிட்டு அடுத்த லைனே நீங்கள் நாளைக்கு இதை முடிச்சிருவீங்களாப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு டெட்லைன் வேற கொடுப்போம். அவர் எல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்பார். ஏன்னா அவருக்கு நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியாவது என் பொண்ணு கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுறாளே அப்படின்ற மாதிரி. இந்த பிரச்சனை வந்தால் தானே நம்ம முட்டி போட்டு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம்லாம் ஜெபம் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ பேசுறாளேன்னு கேட்டு எல்லாம் கேட்பாரு. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவரே சில விஷயங்களை அனுமதிக்கலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அதுல ஒரு நன்மை இருக்கும். அனுமதிச்சாருனாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய விசுவாசம், நான் இவ்வளவு விசுவாசிச்சு எனக்கு நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நமக்கு நம்மளோட விசுவாசம் அளவு பெருசா தெரியும். ஆனா அவர் முன்னாடி அது இன்னும் லிட்டில், சின்னதுதான். அதாவது இல்லைன்னு சொல்லல, லிட்டில் ஃபேத். இன்னும் நீ என்ன பண்ணணும்? விசுவாசத்துல வளரு. அவர் அந்த கரெக்டா நம்ம அதுக்கு அவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியா வந்த உடனே அது என்னது, நீங்களே நினைக்காத நேரத்துல அது உங்களுடைய கையில அது மிராக்கெல்லாம் வந்து நிற்கும். ஸோ இதுதான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவங்க எப்படி எல்லாத்தையும் விட்டு அவர்கிட்ட முழுசா ஒப்பு கொடுத்து ஒரு அதிசயத்தை பார்த்தாங்களோ, அப்படி ஒரு அதிசயத்தை தான் இந்த வருடத்திலையும் நம்ம எல்லா காரியத்திலையும் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சுய விருப்பங்கள் எதுவுமே தானே இது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய சுய விருப்பம் எதுக்கு எங்களுக்கு நீங்க யோசனை கொடுக்குறீங்க, நாங்க ஆசைப்படக்கூடாதா? எல்லாமே வரும். எல்லாமே நம்ம வெறும் மாம்சம் தான். நமக்கு பலவீனங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. இருந்தாலும் அந்த எப்படி நம்ம அவரோட அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோம் தான் நம்மளுடைய சேலஞ்சே. இந்த கிறிஸ்டியன் லைஃபோட சேலஞ்சே என்னது? அந்த விசுவாசத்துல நம்ம எவ்வளவு உறுதியா இருக்கிறோம் தான். அதை கலைக்கிறதுக்குன்னு இந்த பக்கம் ஒரு குரல் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். யார் அந்த குரல்? பாரு, உன்னை போய் இப்படி பண்ணிட்டார், நீ எப்படி இருந்த,
பாரு பக்கத்து வீட்டுக்காரன் பாருன்னு அப்படி பிபி ஏறிடும் நமக்கு. அதுவும் அது அவனுக்கு தெரியும் எந்த நேரத்துல எந்த வார்த்தையை சொன்னா யாரை கொண்டு சொன்னா நம்மளோட இருதயம் தாக்கப்படும்ன்றது அவனுக்கு ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் அவன். அதனால இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஒரு கட்டத்துல எல்லாம் வீட்டை தனியா பேசுறீங்க, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு உன்னால ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, என்னை நீ இப்படி அள வச்சுட்டே தான் இருப்பேன், நீ கொஞ்ச நேரம் போத்தூர அப்படின்னா அந்த சத்தம் கேட்காது. அது தானா வந்தது. அப்பதான் யோசிச்சா கடவுள் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காருல்ல, நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, இத்தனை நாளா இதை நம்ம யூஸ் பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்தப்பதான் எனக்கு இந்த கதை மூலமா அவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு, எப்படி நீ இன்னும் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்றது. ஸோ எல்லாருக்குமே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். ஏன்னா நம்ம யாரும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, மேலானவைகளை யோசிங்கன்னு பவுல் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் நம்மளுடைய ஹெவன் வேர்ல்ட்லி திங்ஸ்க்கு நமக்கும் எந்த இதுவுமே கிடையாது. ஸோ இந்த உலகத்துக்கு நம்ம கண்டிப்பா எப்படி தெரியும்? அந்நியர்களா தான் தெரியும். ஏன் இப்படி பண்ணிட்டேன், ஏன் செஞ்சுட்டேன், கொஞ்சம் யோசித்து பண்ணியிருக்கலாமே, கண்டிப்பா நம்ம இந்த உலகத்துக்கு அந்நியர்களா தான் தெரியும். நம்ம விசுவாச வாழ்க்கையில இருக்கும்போது இந்த உலகத்துக்கு நம்ம அந்நியர்கள் தான். ஆனா மேலான காரியம் நம்மளோட விசுவாசம் கிரியைகை மூலமா வெளிப்படும். ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன். எல்லாரும் எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்? ஜென்ரலா எப்படி ப்ரேயர் பண்ணுவீங்க? எல்லாம் இப்படி கை வச்சு ஜெபம் பண்ணுவோமா? கரெக்டா? இப்படி பண்ண மாட்டீங்களா யாருமே ப்ரேயர்? எல்லாரும் எப்படி ப்ரேயர் பண்ணுவீங்க? இப்படி சில பேர் கை உயர்த்தி, சில பேர் எப்படியோ ஒரு வகையில் ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் முன்னாடியிலேருந்தே ப்ரேயர்னாலே 2 கையையும் கூப்பி பண்ணுறது தான். ஸோ இது எனக்கு கடவுள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி விசுவாசத்தில், அதாவது எப்போ ஜெபம் பண்ணாலும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் எப்படி அந்த விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுறது ஏசப்பான்னு நானே அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நாள் நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்புறம் நமக்கே இப்படி போகிறோம் வரோம் இப்படியே இருக்கோமே அப்படின்னாலும் நம்மளோட பலவீனம் அது. எப்படி ஏசப்பா இதை தாங்குறது அப்படின்னு ஒன்று இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நீ எப்பெல்லாம் கை கூப்பி ஜெபம் பண்றியோ, இந்த ஃபர்ஸ்ட் விரல் இருக்குல்ல, இந்த தம் ஃபிங்கர், நல்லது நடந்தாலும் சரி கெட்டதுனாலும் சரி என்ன நம்பு. அதான் என்னோட இருதயத்துக்கிட்ட என்ன நடந்தாலும் யாரை நம்பணும்? நம்ம முழுசா அவரை நம்பணும். 2வது இந்த மேல் நோக்கி, எல்லாவற்றுக்கும் என்னை நோக்கி பாரு. இப்படி வளைச்சிடாதீங்க கையை, நேரா அவரை நோக்கி பார்க்கணும். இந்த விரல் ஆக்சுவலி பெரிய பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இது இல்லாம நம்மளால எதுவுமே பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த நடுவிரல் இது எனக்கு எல்லா வகையிலையும் எப்படி என் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னு எனக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. அப்புறம் இந்த ரிங் ஃபிங்கர்லயே நம்ம போடுறோம், ஹார்ட்டோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தாழ்மையை கொடுங்க. தாழ்மை இல்லைன்னா நம்மளால முழுசா அவர்கிட்ட நம்மள ஒப்பு கொடுக்கவே முடியாது. நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய மேட்டிமை, நம்மளுடைய அறிவே நம்மளை என்ன பண்ணிடும்? அவரை கீழே இறங்க விடாது. சாத்தான் ரொம்ப அழகா வேலை பார்ப்பான். அதுல உனக்கு என்ன, உனக்கு தான் அது இருக்கே, அப்படி பின்னாடி இந்த பக்கம் ஒரு குரல் வந்துகிட்டே இருக்கும். நீ அதை செய்ய முடியாது, நீ உன் படிப்புக்கு அதெல்லாம் பண்ணிடலாம், உன்னுடைய செல்வாக்கு இதெல்லாம் பண்ணிடலாம், அதெல்லாம் செஞ்சிடலாம், இப்பதானே ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு ஒன்று நம்ம தாழ்ந்து போக அவன் விடவே மாட்டான். ஏன்னா தெரியும் நம்ம தாழ்ந்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா என்ன கத்துருவோம், அதிசயங்களை நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்த்துருவோம். அதனாலதான் இந்த விரல்ல தாழ்மை, உன்னோட இருதயத்துக்கு நேரா இருக்கணும். இந்த சின்ன விரல் எதுக்கு பிரயோஜனப்படுது? பிங்கி ஃபிங்கர்னு சொல்லுவோம். ரொம்ப வீக், தட்ட வலிக்கும், ரொம்ப இது பண்ணும். என்னுடைய பலவீனங்களிலும் நீங்க எப்படி இருங்க, எனக்கு பலனா இருந்து என்னோட விசுவாசத்துல நான் உறுதியா இருக்க கற்றுக் கொடுங்க. ஒரு தடவையும் நான் இப்படி ப்ரேயர் பண்ணும்போது நான் முதல்ல ரொம்ப நினைக்கிறது நான் எப்படி விசுவாசமா உங்ககிட்ட இருக்கணும் ஏசப்பா, எனக்கு அது கற்றுக் கொடுங்க. என்னோட விசுவாச வாழ்க்கைக்கு என்னென்ன தடை இருக்குன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க, எனக்கு காட்டுங்க, அதை நான் எடுத்து போடுறேன். என்னோட வாழ்க்கையில என்னோட தடைகள்லாம் மாறுறதுக்கு என்ன நான் பண்ணணும், அதுக்கு எங்களுக்கு வழி வகுக்குங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது என்னோட வாழ்க்கையில இப்ப ரீசெண்டா இந்த கடவுள் இந்த கற்றுக் கொடுத்த விஷயத்துக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் ரொம்ப ரொம்ப அதிசயமா நான் எதுவுமே பண்ணல, எனக்காக வேற யாரையோலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஃபோன் கால் வரும், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்வேன். இல்லை உங்களுக்காக சொன்னாங்க அப்படின்வாங்க. ஓஹோ, அப்போ பின்னாடி யார் பண்ணிட்டு இருக்கா? இல்ல
நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வெறும் ஜெபம் நீங்க பண்ணுங்கன்னு விசுவாசத்தோட காத்திருக்கேன். இம்மட்டும் தேவன் எனக்கு அதிசயமான அழகான காரியங்களை வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கார். ஸோ இந்த ப்ரேயருக்கு வந்திருக்கிற நீங்களுமே இந்த மந்த் இந்த இயர் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஏசப்பா, எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எப்படி இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்க, தாழ்மையோடு அவர்கிட்ட மொத்தமா ஒப்பு கொடுத்து விசுவாசிச்சா. ஒப்பு கொடுக்கறது மட்டும் இல்ல, கிரியையாய் காண்பிச்சா. வெளியில வந்தா எனக்கு ஒரு பயம் இருக்கும்ல, நம்ம தீட்டா இருக்கோம், நம்மள ஜீசஸை தொட்டுட்டா, ஜீசஸ் கிட்ட போயிட்டா ஜீசஸ் நம்மளை திட்டிடுவாரோ பயம் இருக்கும்ல. ஏன்னா அவங்க எதையுமே பார்க்கல, ஜீசஸே எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியல. ஆனா எல்லாத்தையும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னது எனக்கு என்ன நடக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும், எனக்கு நடக்கும்னு விசுவாசிக்கிறேன்னு அந்த தடையெல்லாம் அத்தனை கூட்டத்து தடையும் வச்சு வஸ்திரத்தின் ஓரத்தை தான் லைட்டா தொட்டாங்க. ஏசப்பா கிட்ட என்ன வெளில இருந்தது, வல்லமை. அவரே ஷாக்கா, யாரு தொட்டது அப்படின்னு சொல்ற பெரிய அற்புதம் வாழ்க்கையில நடந்தது. எங்குமே அவ்வளவு அழகான ஒரு காரியம். சோ சின்ன விஷயமா இருந்தாலும் விசுவாசத்தை ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமாக இது இருக்கு. சோ நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம எதோ உறுதியா இருக்கணும், விசுவாசத்தை காத்திருக்கணும். அதுக்கு தாழ்மை ரொம்ப முக்கியம். மொத்தமா அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, எந்த பிளானையும் வச்சுக்காதீங்க, ப்ரேயர் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவர்கிட்ட சொல்லுங்க, அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எல்லாமே என்னது, கடவுள் தந்தாலும் தராட்டாலும் என்னது, எல்லா நன்மைக்கு எதுவாக தான் அவர் மேல நீங்க நம்பி பாருங்க. அது எவ்வளோ காரியங்கள் மாறுதலா மறையும்னு சொல்லிட்டு நீங்களே எப்படி நான் இப்படி ஒரு சாட்சியா என்னோடதை சொன்னேனோ நீங்களும் நிறைய பேருக்கு அதை சாட்சியா சொல்வீங்க. விசுவாசிப்போமா, நம்மளை முழுமையா விசுவாசிப்போமா. இன்னைக்கு நம்ம இந்த பிரேயர்ல இருந்து வெளியில போகும்போது என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறேனோ, ஏசப்பா அதுக்கு நான் வச்சிருந்த எல்லா பிளானையும் டிராப் பண்றேன். நினைச்சிருக்கலாம் இப்ப வெளியில போனோன்னே இந்த செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். எல்லாத்தையும் கைவிட்டுருங்க, எதையுமே பண்ணாதீங்க, முழுசா அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க தானே எங்களை உருவாக்குனீங்க, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்க. எப்பவுமே நான் ஜெபம் பண்ணும்போது பொறுமையோடுன்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. அவரால் மட்டும்தான் நமக்கு அந்த பொறுமையை தர முடியும். ஏன்னா அவரோட ஏற்ற வேலையில நடக்கிற போது நமக்கு ரொம்ப டிலேயா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அவரோட டைம் ரொம்ப கரெக்டா இருக்கும். பொறுமையோடு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்றதுக்கு பலன் தாங்க ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. அவரே அதுக்குமே பலன் தருவார். தாமதிச்சாலுமே அது என்ன நடக்கும், ஏற்ற வேலையில நடக்கும். நீங்க நினைக்கிறதுக்கும் மேல அந்த காரியம் உங்களுக்கு மாறுதலா முடியும். இப்ப ஜெபிப்போமா, எல்லாரும் உங்க கண்ணை மூடுங்க. எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க இன்னைக்கு நடக்கணும் ஒரு மிராக்கல்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துக்காக கண்டிப்பா கடவுள் செய்யதான் போறாரு. நீங்க கண்ணை மூடி, ஏசப்பா எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட எல்லா பிளான்ஸையுமே நான் கர்த்தாவே நான் கேன்சல் பண்றேன், எதுவுமே இல்லை ஏசப்பா, நீங்க மட்டும் எங்களுக்கு தெரியும், என்னோட தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ போல கர்த்தாவே நாங்கள் முழுசா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு இந்த நிமிஷம் முழு மனதோடு ஒப்பு கொடுங்க. எதையுமே யோசிக்காதீங்க, இதனால அப்படி ஆயிடுமோ, ஒருவேளை நான் இப்போ இதை செய்யலைன்னா இந்த காரியம் இந்த மாதிரி ஆயிடுமோ, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. எல்லாமே அவரோட கைகள்ல இருக்கு. அவரோட கையில மொத்த கண்ட்ரோலுமே நம்மளோட லைஃபே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ அதனால முழு நம்பிக்கையா இருங்க, அவர் கண்டிப்பா ஏதாவது செய்வாருன்ற நம்பிக்கையோட இருங்க. நீங்க எந்த பிளானையும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கர்த்தாவே எல்லாத்தையும் அவங்க ஏசப்பா கிட்ட நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. விசுவாசத்துல உறுதியா இருக்கிறதுக்கும் ஜெபிங்க, பொறுமையோட இருக்கவும் ஜெபிங்க. ஏற்ற வேளையில ரொம்ப அழகா உங்களையும் ஒரு சாட்சியுள்ள மகனாக அவர் நிறுத்துவார். அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போடுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலையும் அப்பா எங்களுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கடந்த மாதம் முழுவதும் அப்பா வருடம் முழுவதும் எங்களை நீங்க கண்ணின் மணி போல பார்த்துக்கிட்டீங்க. எங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கர்த்தாவே, உயிருள்ள தேவனே அப்பா உண்மை ஆராதிக்க எங்களுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்க வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா காரியத்திற்கும் உமக்கு கொடான கோடி நன்றி இயேசுப்பா. இந்த வேலையும் அப்பா நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா என்ன நோக்கத்தோடு கர்த்தாவே எங்களை நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இயேசுப்பா. நான் உங்களுக்கு அப்பா அவங்களோட எல்லா விதமான பாரங்களும் உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. இந்த பிரேயர்ல இருந்து நான் வெளியில போகும்போது ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்காதா,
அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு வந்திருக்கலாம் ஏசப்பா. அவங்கள ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்க ஆராய்ங்க கர்த்தாவே. அவங்க இருதயத்துல அப்பா ஏதாவது தப்பிதங்கள் தவறுதங்கள் தான் தயவு கூர்ந்து மன்னிங்க ஏசப்பா. உங்களை அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத தடைகள் ஏதாவது இருந்தா ஏசப்பா அதை அவங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க கர்த்தாவே. அப்பா உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவங்களை ஏதாவது செஞ்சிருந்தா ஏசப்பா அது கர்த்தாவே அப்பா அவங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க ஏசப்பா. நீங்க பரிசுத்தர் கர்த்தாவே, பரிசுத்தராக அப்பா நீங்க எங்களோட வாழ்க்கையில இட பண்ணா கர்த்தாவே. நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் கர்த்தாவே. அப்பா இந்த வேலையிலையும் கர்த்தாவே இப்ப நாங்கள் முழுமையாக நாங்கள் உண்மை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிங்க. எங்களோட தப்பிதங்கள் தவறுங்கள் ஏதாவது இருந்திருந்தா நீங்க தயவு செய்து கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்துல யாருமே தவறு செய்யாதவர்களே கிடையாது, பரிசுத்தர் ஒருவரும் கிடையாது. நம்மளோட பாவங்களை நம்ம அறிக்கையிட்டா நமக்கு மன்னிப்பு நிச்சயம். கடவுள் அவரோட பரிசுத்த ரத்தம் நம்மளை கட்டாயமாக சுத்திகரிக்கும். நீங்க ஒரு விஷயத்த எந்த விதமான தடைகளோ ஏதாவது ஒண்ணு உங்க இருதயத்துல இருந்திருந்தா அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க செஞ்சுட்டு இருந்தா அதை தயவு செய்து இந்த வேலையில அவர்கிட்ட முழுசா ஒப்பு கொடுங்க கர்த்தாவே. இது நான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு கேட்காம இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், மற்றவங்களுக்கு விரோதமா நான் பேசிட்டேன், மற்றவங்கள மேல நான் பொறாமப்பட்டிருக்கேன், எனக்குள்ள இந்த பெருமை மேட்டிமை தனங்கள் இருக்கு, எனக்குள்ள எல்லா விதமான பேசி விபச்சார எண்ணங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஏசப்பான்னு ஒரு விஷயம் எல்லாமே ஜெபம் பண்ணுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. எங்களோட தவறுகளை எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. அதை நாங்கள் மன்னிப்பு பெறணும் அப்படின்றத நீங்க ஒரு விஷயம் தயவு செய்து இந்த வேலையில அவர்கிட்ட முழுசா ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை இருதயத்தை பார்ப்பார், கண்டிப்பாக அவரோட இருதயத்தை அவர் உங்களை தொட்டு உங்களை பரிசுத்தப்படுத்துவார்ன்னு விசுவாசிங்க இயேசுவே. அப்பா நாங்களும் அப்பா கூடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களோட இருதயத்தில் இருக்கிற பாரங்களை எடுத்து போடுங்க. ஏதாவது காரியங்கள் உமக்கு பிரியமில்லை இருந்தா எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்க. அதை அவங்களுக்கு உணர்த்தப்பட உதவுங்க ஏசப்பா. மீண்டும் அந்த தவறை அவங்களுக்கு செய்யாதபடி பார்த்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. இங்க இருந்து அவங்க வெளியில போகும்போது கர்த்தாவே அவங்களோட இருதயம் கர்த்தாவே அப்பா அவ்வளோ ஒரு சாஃப்டா மாற, அவ்வளோ லைட்டா மாறுவதற்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. அவங்க இருதயோட பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்க கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை இப்ப நீங்க தாங்க ஏசப்பா. ஒரு பீஸ் அவங்க இருதயத்துல நீங்க கொடுங்க கர்த்தாவே. ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. என்ன பிரச்சனையோட வந்திருந்தாலும் கர்த்தாவே அது அவங்களுக்கு நடக்குன்ற விசுவாசத்தோடு அவங்க புறப்பட்டு செல்ற தேவனே அப்படி ஒரு கிருபை அவங்களுக்கு நீங்க கொடுங்க கர்த்தாவே. அப்பா அவங்களோட விசுவாசத்தை நீங்க பாருங்க அப்பா. அதை வளர்றதுக்கும் நீங்க உதவுங்க கர்த்தாவே. அப்பா பெரிய அதிசயங்களை அப்பா அவங்க வாழ்க்கையில அவங்க காணுவதற்கும் தேவனே நீங்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. இங்க வந்திருக்க ஒவ்வொரும் கர்த்தாவே அவங்க பெற்றுக்கொண்ட காரியத்தை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ற அளவுக்கு காரியங்கள் அப்பா அவ்வளவு அதிசயமாக மாறுவதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. ஒவ்வொருத்தர் தேவையோ அப்பா நாங்களுக்கு கூட நிறைய பேர் வராம தடைப்பட்டு இருக்கலாம், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நிறைய பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தது ஏசப்பா, அது எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அப்பா நீர் ஒருவராலே மாத்திரம் தான் கர்த்தாவே அதிசயங்களை செய்ய முடியும் கர்த்தாவே. உண்மை நம்புகிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை ஏசப்பா. நாங்கள் அப்பா இந்த உலகத்தின் முன்னாடி வெட்கப்பட்டு போகாதபடி தேவனே நீங்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. தடைகளை உடைத்தெறிங்க கர்த்தாவே. காரியங்களை ஆசீர்வாதமாக மாறுதலாக நீங்க மாற்றி தரப்போ ஒரு கிருபைக்காக நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. எப்படி அந்த சிறு பையன் கர்த்தாவே எங்க மழை வரும்ன்ற நம்பிக்கையோட கொடையோட வந்தோனோ கர்த்தாவே எங்களுக்கு இந்த காரியம் இன்னைக்கு கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்ற விசுவாசத்தோடு நாங்கள் செல்கிறோம் கர்த்தாவே. அந்த விசுவாசத்தை கர்த்தாவே நீங்க கனம் பண்ணுவீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு கர்த்தர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்ஸ் தீபா, காட் பிளஸ் யூ. ஒரு நல்ல செய்தியை நம்ம கேட்டோம், ஆனால் அது ஒரு சஸ்பென்ஸ் வச்சே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் எனக்கு நடக்கலைன்னு யாராவது யோசித்தீங்களா? அது என்ன விஷயம்னு கேட்டிங்களா? கேட்கல. என் மருமகா தான் அது. வெளிநாடுக்கு போகிறதுக்கு குடும்பமாக ஃபாரினில் போய் செட்டில், போலந்து தானம்மா, போலந்து நாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். நானும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமாக அனுப்பிட்டு தான் இருந்தேன். எதுவுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. ரொம்ப சோர்வாக தான் இருந்தாங்க தீபா. ஆனால் கர்த்தருடைய கிருபை பாருங்களேன். அவசரப்பட்டு வேலையும் விட்டாங்க. WCC காலேஜில், உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க, அதையும் விட்டாச்சு. அப்போ நான் சத்தம் போட்டேன், எதுக்கு நீ அவசரப்பட்டு வேலையெல்லாம் விட்டேன்னா, இல்லை மாமா நான் எப்படினாலும் ஃபாரின் போயிடுவேன் எல்லாம் அப்படி ரெடி, நாங்களும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி ரெடி பண்ணி இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு செய்த அற்புதம், இங்கேருந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இல்லையா, அருமையான ஒரு ஜாபை அதே காலேஜில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி வெளிநாட்டு பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு நல்ல வேலையை கொடுத்து
ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு நன்மை ஆண்டவர் இருக்கிற இடத்துல உயர்த்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், ஆகாதவர்களாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையில் விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுங்க. அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போம். விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்கு கொடுத்த செய்தியின்படியே விசுவாசத்தினுடைய அளவை நாம் உயர்த்தி கொள்வோம். விசுவாசத்தின் நிச்சயம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். குயவனே, உம்முடைய கையில் நான் களிமண் நானப்பா, என்னை உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல, உன் சித்தம் நாதான். 827வது பாடல் 8 to 7. ஆண்டவர் அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். உன் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். உயவனே உன் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில். என்னை படுகிறேன் படுகிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில். என்னை படுகிறேன் படுகிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாகுமே என்னை உருவாகுமே. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உன் சித்தம் போல். உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உன் சித்தம் போல். உன் சித்தம் செய்திடவே உன் சத்தம் கேட்டிடவே. உன் சித்தம் செய்திடவே உன் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாகுமே என்னை உருவாகுமே உருவாகுமே என்னை உருவாகுமே. ஜெபம் பண்ண கடவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய சிலுவை பரியந்தம் எங்களை தாழ்த்துகிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், இந்த ஜெபக்கூடையிலே கலந்து கொண்டு தங்களை தாங்களே தாழ்த்தி
கர்த்தருடைய சமூகத்திலே எதை கேட்கிறார்களோ அதை இன்று பெற்றுக்கொள்வார்கள். டுடே இன்றே இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னேன். இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்காக இவங்க ஜெபத்தில் இப்போ கேட்டுட்டு இருக்காங்களோ, படிப்பு விஷயமா இருந்தாலும், வேலை விஷயமா இருந்தாலும், சரீரத்திலே வியாதிகளுடைய பலவீனத்தின் காரியமா இருந்தாலும், குழந்தை பாக்கியங்களுக்காக ஏங்கி கேட்டுக்கொண்டிருந்தாலும், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருந்தாலும், சொந்தமாய் செய்கிற தொழில்களிலே முன்னேற்றம் இல்லையே, முன்னேற்றம் வேண்டும் என்று கேட்டாலும், எல்லாவற்றுக்கும் மேலாக என் இறைவனாம் இயேசுவோடு நான் சேர்ந்து கூட நீண்ட நேரம் செலவழிக்க முடியல என்கிற தாகத்தோடு வாஞ்சையோடு இவர்கள் எதை கேட்கிறார்களோ அவர்களுடைய விசுவாசத்தின்படி நீர் அவர்களுக்கு நன்மை செய்வீராக. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நீ உபவாசத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கும் பொழுது உங்கள் முன்னால் இருக்கிற மழையை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்திலே போய் விழு என்று சொன்னால், இன்றைக்கே உங்களுக்கு முன்பதாக இருக்கிற மழை போன்ற பிரச்சனைகளை ஆண்டவர் சமுத்திரத்திலே அமிழ்த்தி விடுவார். ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இந்த நாளிலே ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நான் என் ஜனங்களை வெறுமையாய் அனுப்ப போவதில்லை. நீர் அவர்களின் நிறைத்து நிறைவாய் அனுப்புவதற்காக சோதரன். அவர்கள் மனம் நிறைவாகட்டும், குடும்பத்தில் உள்ள குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். செய்தி கொடுத்த அருமையான மகளை தீபாவை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அருமையான கணவர் ரிச்சர்டை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்த போவதற்காக சோதரன். அநேக வாலிப சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே ஒரு பெரிய மாறுதலை, எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு நல்ல ஊழியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய நாமம் மைமைக்கென்று அந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் அருள் புரிவீராக. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. இந்த நாளிலே இந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் அவர்களுக்கு தரிக்கப்படட்டும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். கர்த்தர் தாமே அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டில் வாசல்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொருள் பதரை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொருள் பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே
பாக்கியமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாசலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாசலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.